நான் சொல்லட்டுமா உங்களுக்காக, உங்களை அறியாமலே கர்த்தர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாமலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியவில்லை, அதனாலே அவர் யுத்தங்கள் செய்யவில்லை என்று அல்ல. உங்களுக்காக எனக்காக எந்த ராஜாக்கள் எனக்காக பேச வேண்டியதில்லை ஆண்டவரே, எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார் என்று இன்றைக்கு சொல்லி முடிய இயேசுவின் நாமத்தினால். My Lord will fight the battle for me. எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல. We do not belong to this world, Lord. You have called us out of this world. எங்களை உலகத்தை விட்டு பிரித்து இருக்கிறீர். நாங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம். We are separated unto holiness. We are separated unto holiness. உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் எங்களிலே காணப்படாதபடிக்கு ஆவியானவரே எங்களை நடத்துங்க. இன்றைக்குரிய சத்தத்தை எங்களுக்கு பிட்டு கொடுங்க ஆண்டவரே. We plead with you, Lord. We plead with you to speak to unto us this morning, Lord. We plead with you, we plead with you, Lord. நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு பேசுங்க. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே மாம்சமாகி எங்கள் மத்தியிலே வந்தது போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அப்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அப்பமாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா எங்க வாழ்க்கையில ஒரே ஒரு அர்த்தம் எங்களுக்கு கொடுத்தது உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்கள் வாழ்க்கையின் அர்த்தம், வெளிச்சம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை எங்கே உண்டோ ஆண்டவரே அங்கே மெய்யாய் மெய்யாய் ராஜா நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. This morning Lord we entrust our soul, body, mind into your presence this morning. Amen, 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 hallelujah. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம்? Let's all be. பாஸ்டர் சொல்லுகிறார் என்றல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறார் என்றல்ல, நான் தேடும்போது ஆண்டவர் எனக்காக நான் தேடுகிறேன். I seek Lord that I may find him. I seek Lord because I am thirsty. தாகமுள்ளவர்கள் தேவனை தேடுகிறவர்கள். ஆமென். தாகமுள்ளவர்கள் தேவனை தேடுவார்கள். நான் சில பேரை பார்த்தேன், முதலாவதாக வந்து இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். You will go long way. You will go long way. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே, நான் இன்றைக்கு நிச்சயமாகவே பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு காரியம் நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. ஆமென், ஆமென், ஆமென். You will not lack anything. இது மனுஷன் சொன்னால் மாறிவிடுவான். கர்த்தர் சொல்கிற காரியம். கர்த்தர் சொல்கிறார், those who seek him will not lack anything. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாதாம். ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம வருகிறோம் என்று we don't come here for somebody to see us. We come here for the only one sole purpose. ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வருகிறோம், அவருடைய சித்தத்தை செய்ய நான் அதே இங்க இருக்கிறேன் என்று சொல்ல வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 Samuel chapter 19 2வது வசனம் 1-2 அப்படியாக வாசித்துக் கொண்டு வரலாம். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். போதும், நாளை காலமோ நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு
சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடனே சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். இங்கே சில காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். 1 சாமுவேல் 11:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் என்ன கேட்டார்கள்? they wanted a king. அதுவரைக்கும் தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருந்தார், தேவன் அவர்களுக்கு வழி நடத்தி கொண்டிருந்தார். பட் அதர் நேஷன்ஸ், வேற ஜனங்களுக்கெல்லாம், வேற ராஜ்யங்களுக்கெல்லாம் என்ன இருந்தார்? ஒரு ராஜா இருந்தது போல எங்களுக்கும் என்ன வேண்டும்? we want a king. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஆள, எங்களை நடத்த எங்களுக்கு யார் வேண்டும்? ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அதை தாண்டி ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி யார்? சாமுவேல். பைபிளை வாசிக்கணும். நான் சொல்றேன், பி வெரி நிறைய வாசிங்க. சத்தியத்தை வெறும் பைபிளில் சர்ச்சில் மாத்திரம் திறக்காதீங்க. வீடுகளிலே நீங்க என்ன பண்ணுங்க? வேதத்தை வாசிங்க. நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில் வாசித்து கொண்டு வருகிறோம். எப்படி இந்த ஹியூமன் ஸ்பிரிட், யாரெல்லாம் ஹியூமன் ஸ்பிரிட் எப்படி இருக்கிறது என்று அதை இன்றைக்கு கொஞ்சம் டச் பண்ணும்படி ஆவியானவர் நமக்கு கிருபை தந்தால் நலமாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு தேவைப்பட்டது தெரியுமா? God had already placed himself in the midst of them. தேவன் அவர்கள் மத்தியிலே என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அவர்கள் மத்தியிலே உறவாடி கொண்டிருந்தார். இந்த ஜனத்தை வேறு பிரித்தார், ஆபிரகாமை வேறு பிரித்தார், இந்த சந்ததியை தமக்கென்று தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு பேர் கொடுத்தார், அவர்களுக்கு ராஜ்யம் கொடுத்தார், அவர்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருந்தார். பட் yet something was not enough. ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு போதவில்லை. ஏதோ ஒரு காரியம் இன்னும் அவர்களுக்கு என்னவா இருந்தது? இன்னும் தேவைப்பட்டது. they wanted something more. they wanted something more. this morning ஆவியானவர் உன்னோடும் என்னோடும் சேர்ந்து பேசுகிற ஒரு வார்த்தை, இன்னும் எனக்கு கொஞ்சம் போதவில்லை. I want something more. something more என்ற அந்த வேக்யூமை கிரியேட் பண்ணுகிறது பிசாசு. அது ஹியூமன் ஸ்பிரிட்ல வருகிற ஒரு பலவீனம். கர்த்தர் கொடுத்ததில் திருப்தி இராதபடிக்கு, கர்த்தர் நடத்துகிற காரியங்களில் சமாதானம் இல்லாதபடிக்கு நம்மளை திசை திருப்புகிறது. it distracts us. that is the vacuum that the enemy is trying to create. அது நம்முடைய ஹியூமன் ஸ்பிரிட்டை தொடும் பொழுது இந்த ஜனங்கள் நன்றாக தான் இருந்தார்கள். they were happy. அவர்களுக்கு எந்த காரியம் வந்தாலும் தேவனிடத்தில் போக அறிந்திருந்தார்கள். அவர்களுக்காக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்தார். அவனுடைய ஆண்டுடைய வார்த்தையை வாங்கி அவர்களுக்கு பிரசங்கிக்க அவரே ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவுடைய வெளிச்சம் அவர்களுக்கு போதாமல் போயிற்று, அவருடைய வார்த்தை அவர்களுக்கு போதாமல் போயிற்று. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், யாருடைய வாயில நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? யாருடைய வாயில நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? சம்டைம்ஸ் பாருங்க, நமக்கு சிலருடைய வாயிலிருந்து சில காரியங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐ am never influenced by anything. நான் இங்க சத்தியம் இங்க நிற்கும் பொழுது, அங்க உட்காரும் பொழுது ஆவியானவர் எனக்கு என்னோடு என்ன இடைப்படுகிறாரோ அந்த வார்த்தைகள் தான் இங்கே பிரசங்கமாய் வருகிறது. நீ யாருடைய வார்த்தைக்காக, நீ யாருடைய வார்த்தை உனக்கு வேண்டும்? பக்கத்துல பார்த்து நீயும் நானும் கேட்க வேண்டாம். whose word do you want? யாருடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தை வேண்டும் என்று நீ விரும்புகிற? நீ அதற்காக காத்திருக்கிற, அதற்காக நீ ஏங்குற. நிறைய நேரங்கள்ல இது போதாது என்று நினைக்கிற, இது போதாது. it was not sufficient. யோசித்து பாருங்க, ஆண்டவரை எப்படியெல்லாம் நாம் ஆராதிக்கிறோம். மற்ற ராஜ்யங்கள், பெலிஸ்தியர்கள், அங்க இருந்த எத்தியோப்பியர்கள், மற்ற எல்லா ஜாதிகளும் இவர்களை பார்த்து they were jealous of them, they were envying them. ஐயோ, ஆண்டவரே இவர்களை நடத்துகிறார் என்று மற்றவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இவர்களுக்கு இன்னும் something more they wanted. Others understood. அவர்களுக்கு யார் இல்லை?
அவர்கள் தான் யுத்தம் செய்யணும், அவர்கள் தான் ஸ்ட்ராட்டஜி போடணும், அவங்க தான் பிளான் பண்ணணும், அவங்க தான் யுத்தம் செய்யணும், அவங்க தான் என்ன பண்ணணும், போராடணும். ஆனா உனக்கும் எனக்கும் தேவன் தேவனா இருப்பது போதும் என்று சொல்லிவிடு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. இந்த ஜனங்களுக்கு வந்த பயங்கரம் என்ன தெரியுமா? I call this a greatest of deception. என்ன தெரியுமா? போதவில்லை. It was not sufficient. அது எங்களுக்கு போதாது. அது இன்னும் எங்களுக்கு என்ன வேண்டும்? இதை எங்க பிசாசு பார்க்கறானோ, எங்க எந்த இடத்துல எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இதை பார்க்கிறானோ அவன் அப்படிப்பட்டவர்களை திருப்பி விடுகிறான், அப்படிப்பட்டவர்களை வணைந்து விடுகிறான். It is easy for him to tune them. This morning the Holy Spirit God is talking to you and to me. யாருடைய வாயில உனக்கு வார்த்தை வேணும்? யாருடைய வாயின் வார்த்தைக்காக நீ அதிகமாய் நீ அப்படி நாடுகிற? You know that longing. அவங்க சொல்லணும், அவங்க எனக்கு சொல்லணும், அவங்க சொன்னாதான் எனக்கு திருப்தி. அவங்களே சொல்லவேங்க. ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு சொல்லுகிறது போதும், நான் உனக்காக பேசுகிறது போதும். நீர் பேசுங்க ஆண்டவரே எனக்காக. நீர் பேசும்போதுதான் ஆண்டவரே சரியாக பேசுவீங்க ஆண்டவரே. பட் இந்த ஜனங்களுக்கு வந்த ஒரு பெரிய கேடு என்ன தெரியுமா? இன்றைக்கும் பல நாட்களிலும் பிசாசு செய்கிற தந்திரம் என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 15வது வசனம் வாசித்து பாருங்க. அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலுக்கு இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். படிங்க இப்ப வேற இங்கிலீஷ். So all the people went where? Gilgal. What is the name there? Yes. And made Saul king in the presence and of the made Lord. Saul the king in the presence of The Lord. In the presence of the Lord. Where they made him king? In the presence of the Lord. சில பேர் பாருங்க, எதை செய்தாலும் அதுக்கு ஒரு in the presence of the Lord, in the presence of the Lord, in the thing, in God பேசாதீங்க. This was not God's idea. This was not God's idea. This was their idea. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்தது. People who want more fall into great traps. ஏன்னா அவங்க பேசினா நல்லா இருக்கும் ஆண்டவர், அவங்க பேசணும் ஆண்டவர் பேசுறது செவிகள் கொடுத்து கேட்க இவர்களுக்கு என்னவில்லை, போதவில்லை, பத்தவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறது போதும் என்று சொல்லுங்க. கர்த்தர் தான் இதை செய்கிறார், கர்த்தர் செய்கிறது எனக்கு போதும், அதற்கு தாண்டி மோர் என்று நான் கேட்க மாட்டேன். மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்காக நான் ஏங்க மாட்டேன். I don't want to long. Sometimes you see, in the longing தான் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? They were looking at all other nations. மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு உரிமை பாராட்ட, அவங்களுக்கு என்று ரொம்ப நடத்த ஒரு ராஜா இருக்கிறான், எங்களுக்கு மாத்திரம் இல்லை. தேவப்பிள்ளை யார் சொன்னது இவர்களுக்கு இப்படி? யார் சொல்லி கொடுக்க முடியும்? மற்றவர்களுக்கெல்லாம் தேவன் இல்லை, அவர்களே பிரயாசத்திலே விழுந்து எழுந்திருக்கணும். விழுந்தாலும் அவங்களே விழுந்திருக்கணும், எழுந்திருக்கனாலும் அவங்களே எழுந்திருக்கணும். ஆனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் அப்படித்தான் சொல்கிறார்கள், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு என்ன இல்லை, என்னை நடத்துறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை தேவ பிள்ளையாக நீயும் நானும் சொல்வோம் என்றால், there is something wrong. that vacuum பிசாசு இன்றைக்கு கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறான். என்ன கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறான்? ஒரு வேக்யூம் என்றால் என்ன? ஒரு வெற்றிடம். என்ன வெற்றிடம் தெரியுமா? அங்கே உன்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட் இல்லை என்றால் உன்னுடைய ஆசை, உன்னுடைய இச்சை, உன்னுடைய காரியங்களை அங்கே நிலைநாட்ட அநேக காரணங்கள் உண்டு. இன்னைக்கு சொல்ல போறோம், ஆண்டவரே, every vacuum that is created today in Jesus name we break it, Lord. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, we break that vacuum in Jesus name. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அந்த காரியங்களுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. ஒரு மனுஷனால அந்த vacuum நிரப்பப்படக்கூடாது, மாறாக உம்முடைய வார்த்தையினால அந்த vacuum நிரப்பப்படணும் ஆண்டவரே.
ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை எடுக்கும் பொழுது there is a vacuum there. How many of you are getting? There is a vacuum there. அந்த vacuum தான் பிசாசு பயன்படுத்துகிறான். என்றைக்கு முதல் பாருங்க, யோசித்து பார்த்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ ராஜா வேண்டும் என்று கேட்டார்களோ அதற்கு பிறகு they always had kings. ஏதோ ஒரு ராஜா வேணும், அதோட முடியவில்லை. It didn't stop there. You are getting me? அதோட முடியல. அது என்ன ஆகுனது? It continued. It continued. It continued. அதற்கு பிறகு வந்த தாவீது தவிர மற்ற எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணார்கள்? பொல்லாதவர்களாயும் ஆண்டவரை விட்டு தூரம் அவர்களை நடத்தி விட்டார்கள். Can you understand? They drew them away from the Lord. That is what the vacuum and that want for more can do. என்ன நடந்தது? I was just thinking. It was so striking. யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சவுல் மாத்திரம் முதல் ராஜா, முதல்ல they wanted ஆண்டவரே அந்த வேக்யூம்க்கு என்ன பண்ணாங்க? இடம் கொடுத்தாங்க. I'm telling you today, கொஞ்சம் இருக்கிற வேக்யூம் என்ன ஆயிடும்? அது நிரந்தரம். That became permanent. Is anybody getting the truth this morning? எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட நிலைமையில நான் நிற்காதபடிக்கு எனக்கு எச்சரிக்கை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு எச்சரிக்கை கொடுங்க. What happened to these people? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. What a pity it is. They gave, என்ன பண்ணாங்க? அந்த இடத்த முதல்ல எங்களுக்கு வேண்டும். 1 சாமுவேல் 11 அதுல முன்னாடி வசனங்கள் 13-12 அப்படி படிங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை சிறப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை பார்த்த உடனே, சவுலை ஜனங்க பார்க்கல, சாமுவேல் தான் யாரை பார்த்தாங்க? சவுலை பார்த்தான். ஆனா சவுலுடைய ஸ்ட்ராட்டஜி யாருக்கு பிடிச்சிருந்தது? ஜனங்களுக்கு பிடிச்சிருந்தது. they like the strategies. இந்த உலகத்தில் இருக்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ், சிலர் பேசுற அந்த வார்த்தை, அவங்களுடைய அந்த ஃப்ளவரி ஸ்பீச், இதெல்லாம் என்ன ஆயிடும்? நமக்கு என்ன பண்ணிடும்? கொஞ்சம் அப்படியே சாய வைக்கும். வேக்யூமுக்கு நேராக நம்மளை நடத்தி விடும். These people were fine. These people were fine. I am telling you today, I am fine and சொல்லுங்க. I am fine. I am fine with God speaking to me. I am fine. I am fine. இன்னைக்கு சொல்ல பழகுங்க. I am fine. எப்போ நீங்க அதிகமாய் I am not fine, I am not having, இது வேக்யூமுக்கு நேரா இதுதான் இவர்களை இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நடத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிறது என்கிட்ட இல்லை. அவங்களுக்கு ராஜா இருக்கிறான், அவங்கள நடத்த ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கிட்ட அது இருக்கு, அவங்க கிட்ட இது இருக்கு, அவங்க வாயில இருந்து வரணும், இவங்க பேசணும், இவங்க சொல்லணும், இவங்க சொன்னாதான் எனக்கு அதிகாரம், இவங்க சொன்னாதான் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ப்ரூஃப் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தொடர்ந்து அது அப்படியே ஆயிடும். ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் ஹி வாஸ் கைடிங் them. ஆனால் என்ன பண்ணிட்டார்? அவர்களுக்கு ராஜாவாய் நியமித்து அதுக்காக தேவன் துக்கப்பட்டார் என்று வசனம் இருக்கிறது. It grieves God. It grieves God. It grieved God. பாருங்க, அவங்களுக்கு அது கூட அவங்களுக்கு என்ன பண்ணல? When you think you want more, when you think that இன்னும் எனக்கு இது போதல, எனக்கு பத்தல என்று எப்பொழுது அந்த எண்ணம் வருகிறதோ, எப்போ அந்த எண்ணத்தை சக்சஸ்ஃபுல்லா பிசாசு நமக்குள்ள போட்டு விடுகிறானோ, அதற்கப்புறம் அவங்க ஆண்டவர் துக்கப்படுறது கூட அவங்களுக்கு என்ன பண்ணவில்லை? உணர முடியவில்லை. Is somebody getting this? ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டாராம். அதற்கு பிறகு இட் கண்டினியூட். ராஜாக்கள் தான் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை ஆள என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? ராஜாக்கள் தான் வந்து கொண்டிருந்தார். சவுல் அப்படி ஒரு ராஜாவாய் என்ன பண்ணினார்? வந்து கொண்டே சாலமோன், இன்னும் தாவீது, சாலமோன், ரெஹபாயாம், இப்படி என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? ராஜாக்கள் தான் இவர்களுக்கு ஆண்டு கொண்டே. ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ், ஐ அம் டெல்லிங் திஸ் மார்னிங், ஒரு வாட்டி அது ஸ்டார்ட் ஆயிட்டா, உன்னுடைய ஜப வாழ்க்கையா இருக்கட்டும், ஆலயத்தை விட்டு நீ தூரமா இருக்கிற காரியமா இருக்கட்டும், சில நேரங்களில் நம்மளை சில காரியங்கள் என்ன நம்ம செய்து கொண்டே இருப்போம், நல்லா ஓடிக்கொண்டே இருப்போம், ஒரு ஹால்ட் வரும், ஒரு ஹால்ட். ஐ கால் திஸ் a halt in the life of the Israelites. ஹால்ட் என்ன தெரியுங்க? ஹால்ட் என்னங்க? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஹால்ட் ஹியர் அப்படின்னா என்ன? ஸ்டாப்.
தமிழ்ல சொல்றது என்ன சொல்லலாம்? நிற்கிறது. நில். என்னவா? நில். இது உங்க வாழ்க்கையில வந்த ஒரு ஹால்ட். டுடே ஆண்டவரே, I don't want this halt in my life. I don't want this halt. Halt brings vacuum. Halt brings vacuum that continues. என்னது அது? தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில ராஜாக்கள் தான் இருந்தார்கள். தொடர்ந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் ஆயிட்டோம், ஒரு வாட்டி தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க இது ஒரு வாட்டி தான். என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன காரியத்தை அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கம் தேர் லாங்கிங், ஏக்கம். சில நேரங்களில் ஏக்கத்தை வைத்து தான் சில நேரங்களில் நாம் விழுந்து போயிருக்கிறோம். ஏக்கத்தை தான் பிசாசு நிறைய நேரங்களில் ஏக்கம்னா எல்லாருக்கும் புரியுதா? யாருக்கு புரியல? லாங்கிங், தட் லாங்கிங், அந்த ஒரு ஆசைன்னு கூட சொல்ல. ಬಯಕೆ, ಇವ್ರಿಗೂ ಒಂದು ಬಯಕೆ. ಏನು ಬಯಕೆ ಗೊತ್ತಾ? ನಾನು ಅವರಂತೆ ಇರಬೇಕು, ನಾನು ಈ ರೀತಿ ಇರಬೇಕು, ನಾನು ಆ ರೀತಿ ಇರಬೇಕು, ಅವ್ರಿಗಾಯ್ತು ನನಗಾಗ್ಬೇಕು. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே, don't allow the enemy to halt you in Jesus name. You are going straight. நீ நல்லா ஓடிக்கொண்டிருந்த. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா ஓடிக்கொண்டிருந்தாங்க, நல்லா ஜெபித்து கொண்டிருந்தார்கள், நல்ல வார்த்தையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள், திருப்தியா இருந்தாங்க. ஆனா அந்த திருப்தியை கெடுக்கும்படி ஒரு ஹால்ட்டை அவங்க வாழ்க்கையில அவங்களே அனுமதித்துக் கொண்டார்கள். அந்த ஹால்ட் எப்போ வந்துச்சோ என்ன வந்து விட்டது? ராஜா வந்து விட்டான். ராஜாதி ராஜா போய்விட்டார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் அவ்வளோ பெரியவரை விட்டு? சம்டைம்ஸ் பாருங்க, நமக்கு பெரிய காரியங்கள் மறைந்து இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நான் சொல்லட்டுமா உங்களுக்காக? உங்களை அறியாமலே கர்த்தர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாமலே கர்த்தர் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாமலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியவில்லை, அதனாலே அவர் யுத்தங்கள் செய்யவில்லை என்று அல்ல. உங்களுக்காக எனக்காக எந்த ராஜாக்கள் எனக்காக பேச வேண்டியதில்லை. ஆண்டவரே, எனக்காக என் தேவன் யுத்தம் செய்வார் என்று இன்றைக்கு சொல்லி முடிய இயேசுவின் நாமத்தினால். My Lord will fight the battle for me. But these people had a different, they wanted more, they wanted something better. They thought that is better. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அழகா தெரியுது. அவங்கள பார்க்கும்போது அப்பா அவங்க என்ன நல்லா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன வரிசையா எப்படி வர்றாங்க. அவங்களுக்கு ராஜா இருக்க போய் தானே வரிசையா வர்றாங்க. ராஜா இருக்க போய் தானே அவங்க என்ன பண்றாங்க? ஆலோசிக்கிறாங்க. ராஜா இருக்க போய் தானே அவங்களுக்கு என்ன இருக்குது. ஆனா அவங்கள போய் கேட்டு பார்த்தா தெரியும், எங்களுக்கு நடத்த ஒருவர் மேலேருந்து இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் தான் பரிதாபம். உனக்கும் எனக்கும் எந்த பரிதாபமும் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, டோன்ட் பிட்டி யுவர் செல்ஃப். என்ன இது? செல்ஃப் பிட்டி. நிறைய நேரங்கள் ஐயோ நான் பாவம், ஐயோ நான், இது பிசாசால வருகிற வேக்யூம். they want something more, they want always ஒரு pity, self pity. என்ன pity இது? சொல்லுங்க வாயை திறந்து. this is self pity. this will kill your spiritual life. this will create vacuum in your life. self pity குள்ள இருக்கல. நான் யோசிப்பேன், யாரு எங்க ரொம்ப பரிதாபமானவர்கள்? அவர்கள்தான், இந்த மற்ற ஜாதிகள் தான், இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனா எப்படி மாறி போச்சு பாருங்க அவங்க மைண்ட் செட். அவங்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியுறாங்க? நல்லா தெரியுறாங்க. அவங்கெல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லா தெரியுறாங்க. அவங்கெல்லாம் நீ உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க? ஏன் தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ இன்றைக்கு உணரும் பொருட்டாக கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். outside there may be thousands of people, but the one who is inside you is greater than the one who is outside. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ பேசும்போது தான் என்ன ஆயிட்டது? அது ஒரு என்ன ஆயிடுச்சு? வாட் வாஸ் காட்ஸ் ஒரிஜினல் பிளான். நிறைய நேரங்களில் காட்ஸ் ஒரிஜினல் பிளான் நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்குது. எத்தனை பேர் அதை நீங்க இன்னைக்கு நம்புறீங்க? what was God's original plan for this people? He wanted to be their God. He wanted to be their King of Kings. அவர்தான் அவர்களுக்கு ராஜாவின் ராஜாதி ராஜாவா இருக்க விரும்பினார். அவர் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியங்கள் இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் செய்ய போதுமானவராய் இருந்தார்.
அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவருங்க. நீங்க சொல்லுங்க, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நீங்க செய்ய போதுமானவரா இருக்கீங்க, நீங்க ஆலோசனை கொடுக்க போதுமானவரா இருக்கிறீங்க, நீர் என்னை நடத்த போதுமானவரா இருக்கிறீங்க என்று அனுதினமும் சொல்ல வேண்டும். Every day that should be your declaration. But these people's mindset, they thought that became, அது என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஆண்டோடைய ஒரிஜினல் பிளான்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாங்க. they step down from God's original plan. இன்னைக்கு ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே உம்முடைய ஒரிஜினல் பிளான் என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாறக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய ஒரிஜினல் பிளான் இஸ் வாட் ஐ வாண்ட். சொல்லி பாருங்க, இன்னைக்கு சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஒரிஜினல் பிளான் ஆண்டவரே, உம்முடைய ஒரிஜினல் பிளான். there was a ஒரிஜினல் பிளான். எப்பவுமே ஒரிஜினல் தானே. ஒரிஜினல் யாருக்கு எப்படி எதை எந்த நேரத்தில் செய்யணும், எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எதை கொடுத்தா எப்படி போகும், எப்படி போகாது, எப்படி வரும், எப்படி வராதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சில நேரங்களில் சில காரியங்களில் நமக்கு சில நேரங்களில் கொடுக்கிறார், சில நேரங்களில் he takes time, he prepares us, he gives that time. But these people were not willing. These people were not willing for the original plan. Today you and me are going to say, Lord, I don't want to halt anywhere so that I may miss out on the original plan. Let me tell you what the original plan is. Original plan என்ன தெரியுமா? ஒரிஜினல் பிளான் இஸ், ஆண்டவருக்கு உன் மேலேயும் உன் குடும்பத்தின் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும், நீ இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் உன் பிள்ளைகளை அவர் ஏற்கனவே கண்டிருக்கிறார். விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு ஆண்டவரே எனக்கு திருமணமே ஆகல, ஆனா கர்த்தர் உனக்கு யார் வரப்போகிறார் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளையும் அவர் காண வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அநாதி காலங்களின் தேவன். ஹல்லேலூயா. நித்தியமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்டவரை ஆராதிக்கிற எனக்கும் உனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பெரிய நம்பிக்கை. சொல்லுங்க, இது பெரிய நம்பிக்கை. ஏனென்றால் அவர் பார்க்கிறவராய், he sees என்று சொன்னால், கர்த்தர் பார்க்கிறார் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? he sees generations ahead. ஹல்லேலூயா. ஜெனரேஷன்ஸை பார்க்கிறார், சந்ததிகளை அவர் பார்க்கிறார். நீயும் நானும் சந்ததிகளை பார்க்க இல்லாமற் போகலாம், ஆனால் இந்த சந்ததியை குறித்து அவருடைய ஒரிஜினல் பிளான் ஒரு பொழுதும் மாறாது, மாறக்கூடாது. அதற்காக தான் நீயும் நானும் இங்கே உட்கார்ந்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக தான் அவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் ஒரிஜினல் பிளான் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பரிதாபம் இந்த ஒரிஜினல் பிளான்லேருந்து நம்ம டீவியேட் ஆகும்போது. அதுக்கு தான் ஆண்டவர் பல நேரங்களில் பல விஷயங்களை நம்மளை அப்படியே இழுத்து கொண்டிருப்பார். He will keep pulling us. If you feel the pull, you say, Lord, thank you. ஆண்டவரே, if you are pulling me, I am thank you Lord. சொல்லுங்க, கர்த்தர் என்னை இழுத்து கொண்டார், அது எனக்கு நல்லது. கர்த்தர் என்னை இழுத்து கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் நான் இங்கே வரவில்லை, நான் இங்கே உட்காரவில்லை. God pulled me to this. கர்த்தர் என்னை இழுத்து கொண்டார். கர்த்தர் என்னை இழுத்து கொண்டார். அநேக நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு? இஃப் there is that pull, ஆண்டவரே அந்த புல்லுக்குள்ளேயே நான் இருக்கணும். நான் யோசிக்கிறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த புல்ல அவங்களுக்கு என்ன தெரியல, அதில் இருக்கிற ஒரிஜினல் பிளானை அவர்கள் காணாமல் மறந்து போனார்கள். For no reason. உலகத்தில் எந்த காரியத்துக்காகலும் இந்த ஒரிஜினல் பிளானை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. இது பிசாசு தந்திரமாய் கிரியேட் செய்கிறது. எங்கே தெரியுமா? ஒரிஜினல் பிளான் மாதிரியே ஒரு பிளானை நமக்கு என்ன பண்ணுவான், பக்கத்தில் காட்டுவான். பக்கத்தில் நம்ம ஸ்பிரிட்டுக்கே அது என்ன இருக்கும். நான் சொன்னேன், ஹியூமன் ஸ்பிரிட் நீட்ஸ் டு பி டியூன்ட். நான் வருகிற நாட்களில் அதை குறித்து நாம் தியானிக்கலாம். இட் நீட்ஸ் டு பி டியூன்ட். ஆனால் பக்கத்துலேயே என்ன பண்ணியிருப்பான், there will be something that looks like just like an original plan. அது ஒரிஜினலாக ஆண்டவர் தீர்மானித்தது போல என்ன செய்யும், சில நேரங்களில் நம்ம கண்களுக்கு முன்னாடி வந்து போகும். நல்லா கவனிங்க, வந்து கொண்டே இருக்காது, வந்து போகும். கர்த்தர் என்ன செய்வார், அதை போக விடுவார், போயிடும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, வரும்போது அதை பிடித்து கொள்ளக்கூடாது, வரும்போது அதிலே நிலைத்து விடக்கூடாது. நான் வரும்போது அதிலே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இதுதான் என்று நாம விழுந்து விடக்கூடாது. இவர்கள் இதுதான், this is what it is. தொடர்ந்து படிங்க, நீங்க படிங்க. Then Samuel said to the people,
Come, let us go to Gilgal, and there renew the kingship. And renew the Kingship. என்ன பண்ணலாம்? ரெனியூ பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் ராஜாவா இருந்தது யாரு? இதை தமிழ்ல வாசிக்கலாமா? வசனத்தை சொல்லிடுமா? 14 யார் வாசிக்கிறீங்களோ வசனத்தை தெளிவா சொல்லிடுங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை சிறப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். இதுல நல்லா இருக்கு. ரெனியூவை விட ரெனியூவும் நல்லா இருக்கு, ஸ்திரப்படுத்துவோம். அப்ப இது வரைக்கும் ஸ்திரப்படலையா? இது வரைக்கும் ஸ்திரப்படலையா? இன்னைக்கு சொல்லுங்க, ஸ்திரப்படாமல் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன ஆகும்? சாமுவேலே பேச வச்சுட்டான். சாமுவேலுக்கு இது பிரியம் இல்லை, ஆண்டவருக்கும் இது பிரியம் இல்லை. ஆனா சாமுவேலே இப்போ என்ன சொல்றான்? வாங்க, நீங்க கேட்டீங்க, வாங்க, இவங்க வாயில நான் பேச வச்சுட்டா உனக்கு போதுமா? இவங்க உன்னை பாராட்டிட்டா போதுமா? யாருக்கோ கர்த்தர் வார்த்தை பேசிக் கொண்டிருக்க. இவங்க பாராட்டிட்டா உனக்கு போதுமா? இவங்க உன்னை உயர்த்திட்டா போதுமா? இவங்க உன்னை நல்லவங்கன்னு சொல்லிட்டா போதுமா? இவங்க உன்னை வா சொல்ல வைக்கிறது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. சொல்ல வைக்கிறது, நான் சொல்றேன், சொல்ல வைக்கிறது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அது ஈஸியா செய்திடுவார். பட் ஆண்டவரே, இது உங்களுடைய ஒரிஜினல் பிளான்ல இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, இதுலயும் ஏதோ நீர் எனக்கு செய்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. God's plan is always the best. அவரை நம்பினவங்களுக்கு தெரியும் தி பெஸ்ட்ங்க, தி பெஸ்ட். வாழ்க்கையில அனுபவித்து ருசித்து சொல்லுகிறேன். I don't preach here because I hear somewhere. I preach because I know, I'm tasted. நான் அதை ருசித்து, நான் பார்த்து, அனுபவித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பெஸ்டா இருக்கும். லேட் ஆகும், பேச மாட்டாங்க, யாரும் நம்மளை உயர்த்தவே மாட்டாங்க. எல்லாமே சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ நல்லா ஓடிக்கொண்டிருந்தா கூட உன்னை கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, பாராட்டுறதுக்கு இருக்க மாட்டாங்க. இவனை அப்படியே உன்னை கட்டிப்பிடிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை பத்தி சொல்ல யாரும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நலமா இருக்கும் என்று நீ நினைப்ப. இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, நான் தாமா அதை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் தான்ப்பா அதை ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறேன். என் ஒரிஜினல் பிளான்ல இல்லாதது எதுவும் உன் வாழ்க்கையில வரக்கூடாது என்பதை என்னுடைய திட்டமா இருக்கிறது. பேச வைத்திருக்கலாம். அதுதான் நீங்க சாமுவேல் சொல்றான், கம் கம் ஐ வில் டேக் யூ கம். அன்று முதல் அவர்களுக்கு அது பாரமாய் போனது. ராஜாக்களாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆனார்கள்? ராஜாக்கள் எடுத்த முடிவுகளால தான் அவர்களுக்கு பல தோல்விகள் வந்தது. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். என்ன இருந்தது? இந்த ராஜாக்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதுனால இந்த காரியம் வேண்டும் என்று. நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, நான் இதை எப்போ சொன்ன ஞாபகம் இருக்கிறது, மறுபடியும் ஆவியானவர் நினைப்பூட்டுதுனால சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை வேண்டும் 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 நடக்கணும் 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 ஆண்டவர் என்ன செய்துருவாரு? he will just give it, கொடுத்துருவார். நான் எனக்கு வேண்டும் வேண்டும் நின்ன ஒரு கொத்த கால நின்று இதுதான் வேணும்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதற்கப்புறம் கான்சிக்வன்சஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதை யார் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதை ஒரே பிடியாய் வேண்டும் வேண்டும் என்று there is consequences. யாருக்கு புரியுது? அதற்கு பக்க விளைவுகள் இருக்கிறது. என்ன விளைவு? வேண்டும் என்று சொன்னால், ஏன் ஆண்டவரே நான் அவ்வளவு கேட்கிறேன், ஏன் எனக்கு நீங்க கொடுக்கல? நீங்க கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, இதுக்கு சொல்லுவாங்க, யாக்கோபு கூட என்ன செய்தான்? ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட போராடினா. அதுக்கும் இதுக்கும் ஒன்று இல்லை. சம்டைம்ஸ் சத்தியத்தை எப்படி வேணாலும் புரட்டக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக தான் பேச முடியும். அப்படி இல்லை. இந்த விஷயத்தில் அது அவன் ஆசீர்வாதத்துக்காக கேட்டான். அவன் ஆளுடைய ஒரிஜினல் பிளான் எனக்கு இப்போவே வேணும்னு கேட்டான், பெற்றுக்கொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். நான் சொல்றது இங்கே சில காரியங்களை இப்படித்தான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும், இவங்க தான் வேண்டும், இப்படிதான். இஸ் எனிபடி சேயிங் தட்? இன்னைக்கு சொல்லிடுங்க, லார்ட் I don't know சொல்லிடுங்க. It's better to say that way. I don't know Lord. சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவரு பாரு, I don't know Lord, you know better Lord, I don't know Lord, இது இப்படித்தானா என்று எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் நீர் எப்படித்தான் என்று
நீங்க சொல்றீங்களோ அந்த அப்படித்தான் என்னுடைய இப்படித்தான். புரியுதா? நீங்க எப்படித்தான் சொல்றீங்களோ ஆண்டவரே அப்படித்தான். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தைரியமா அவரை பார்த்து சொல்ல முடியுது? சொல்லுங்க சொல்லுங்க, இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால வாயை திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டுடைய அந்த அனுபவத்திற்குள்ள வரணும். நீ நான் ஆராதிக்கிறவர் சும்மா ஏதோ இல்லை. ஆண்டவர் உன்னை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்து உன்னை உருவாக்கி உன்னை இதுவரைக்கும் நடத்தி இதுவரைக்கும் உன்னை போஷித்து இதுவரைக்கும் நீ மறிக்காமல் காத்துக்கொண்டு இதுவரைக்கும் உன் தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நீ போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு முறையும் உனக்கு தம்முடைய அனுபவத்தையும் தம்முடைய கிருபையும் உன் மேல பாராட்டி நீ அழிந்து போகாதபடிக்கு உன்னை காத்தவருக்கு ஒரிஜினல் பிளானை உன் வாழ்க்கையில நடத்த போதுமானவராயிருக்கிறார். He is more than enough. He is more than enough. தாய் தகப்பனை தாண்டி ஏன் அவரை என்று சொல்றோம் தெரியுமா? தாய் தகப்பன் நல்லவர்கள் என்று நல்லவர்கள் இல்லை என்பதனால அல்ல, அவர்களை தாண்டி என்னை நேசிக்கிறவர் அவர் மட்டும்தான். There is nobody who can love me like him. சில நேரங்களில் உலக பிரகாரமான தாய் தகப்பன்மார் சில நேரங்களில் நம்மளை நேசிக்காமல் போகிறது உண்டுதான். It's all part of it's there. எத்தனையோ தாய்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை புறக்கணித்தவர்கள் இருக்கிறார்கள், பகைத்தவர்களும் இருக்கிறார்கள், வேதனைப்படுத்தினவர்களும் இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் அப்படி என்று சொல்லவில்லை, அப்படியும் இருக்கிறது. எத்தனையோ சொந்த கூட பிறந்தவங்க சில நேரங்களில் பகைத்தவர்களும் இருக்கிறார்கள். யோசேப்பை போல வெறுத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரே ஒரு அன்பு என்ன தெரியுமா? ஆண்டோடைய அன்பு மட்டும்தான். அவருடைய அன்பு மட்டும்தான் மாறாதது. ருசித்தவர்களுக்கு அது புரியும். ஆண்டோடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டோடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எனக்கு போதும்னு சொல்லுங்க. ஆண்டோடைய ஒரிஜினல் வார்த்தை எனக்கு போதும்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் அங்கே இங்கே ஹால்ட் பண்ணிக்கிற அனுபவத்திலிருந்து என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே இங்கே ஹால்ட் பண்ணிக்கிற, அங்கே இங்கே நிற்கிற, அங்கே இங்கே அந்த சைன் போர்டு பார்த்த உடனே நிற்கிற, இங்கே ஒரு காரியம் பார்த்த உடனே நின்று போகிற, அங்கே ஒன்று காரியத்தை பார்த்த உடனே சேஞ்ச் பண்ணிக்கிற, பிளானை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு அனுபவம் உனக்கும் எனக்கும் இருந்தால், and sometimes some people போய்கொண்டு ஒருத்தர் நான் சொல்லியிருப்பேன், அவர் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னார், ஒரு பார்ட்டிக்கு, இந்த பார்ட்டிக்கு தான் நான் ஓட் போட போகிறேன். கரண்ட் போயிடுச்சு. இல்லை, இந்த பார்ட்டிக்கு நான் ஓட்டே போட மாட்டேன். கரண்ட் என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணார்? ஷர்ட்டெல்லாம் கட்டி மாட்டிட்டார். கரண்ட் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடுச்சு. சரி, இவருக்கு தான் ஓட் போடலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன ஆச்சு? அவங்க வீட்டுக்கு யாரோ வந்தாங்க. அவர் வேற ஒரு பார்ட்டியை குறித்து கொஞ்சம் ஏதோ சரி, நான் யோசிக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 பேருக்கும் போடாமல் அந்த 3வது ஆளுக்காக போட போகிறேன். அதுக்குள்ளே இது ஒரு 1 ஹவரில் நடந்துச்சு. நாங்கள் அங்கே இருந்ததே 1 ஹவர். இந்த 1 ஹவரில் அவர் பண்ண காரியம் இருக்குதே, அவர் ஓட்டை வச்சு என்னமோ இவர் ஓட்டு போட்டாதான் அந்த பார்ட்டியே வருவன்ற மாதிரி அந்த பிளானை சேஞ்ச் பண்ணாரு பாருங்க. கடைசியில் நான் நம்புகிறேன், அந்த ஓட் போடுற அன்னைக்கு இவர் நிச்சயமாகவே யாருக்குமே செல்லாத ஓட்டா போட்டிருப்பார். அந்த மாதிரி சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு பிளான் என்ன பண்ணிடும், மாறிட்டே இருக்கும். காத்தால எரிஞ்சு சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இது சரியா இது இல்லையா, இது பிளான் என்ன பண்ணும்? யார் சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறது. யார் சொன்னாலும் உன் பிளான் என்ன பண்ணுறது, மாற்றி 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 பிளானே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஒரு பிளானும் இருக்காது. சொல்லுங்க, நான் அடிக்கடி இப்படி பிளான் மாற்றி நான் அதுக்காக பிளானே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. பிளானே, ஆனால் அடிக்கடி இப்படி மாற்றுறதுனால என்ன வரும், என்ன மிஞ்சும்? சில பேர் ஒரு முடிவு எடுக்கணுமா டக்குன்னு எடுக்க முடியும், சில பேரால் முடியாது. நான் அதை சொல்ல வரல. ஆனால் இந்த பிளான் இவங்களுக்கு அடிக்கடி என்ன ஆயிடுச்சு, பிளான் மாறிக்கொண்டே இருந்தது. கரெக்டாக என்ன ஆச்சு, சவுல்கிட்ட முள்ளு நின்றுடுச்சு. சவுல்கிட்ட நின்னது நல்லதா கெட்டதான்னு நமக்கு வேதத்தை வாசித்தால் தெரியும்.
இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த முள்ளை கொஞ்சம் மாத்துங்க ஆண்டவரே. சில நேரங்களில் சவுல் கிட்ட இந்த முள்ளு நில்லு இருந்தா இன்றைக்கு மாற்றுங்க. என் வாழ்க்கையில சவுல் கிட்ட இந்த முள்ளு போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த சவுல் கிட்ட இந்த இருக்கிற இந்த முள்ளு இன்றைக்கு மாறட்டும். சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்தினால. லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு ஸ்டாப் நியர் சால். ஸ்டாப் நியர் சால் இன் ஜீசஸ் நேம். சால் கிட்ட அந்த முள்ளு நிக்க கூடாது ஆண்டவரே. என்னுடைய தீர்மானத்தின்படி இந்த சால் கிட்ட நின்னுட்டா ஆண்டவரே, அங்கே எல்லா முடிவுகளும் முடிந்து போகும். அதற்கு பிறகு there is no coming back. உங்களுக்கு புரியுதா? There is no coming back. They never got out of it. I want somebody to realize this morning. Why the Holy Spirit God is talking so much. There was no coming back. அதுக்கப்புறம் ராஜா இல்லைன்றது ஒரு சாப்டர் இல்லை. அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இஸ்ரவேலருக்கு எவ்ரி டைம் they had to default என்ன ஆயிட்டாங்க? default kings were there. அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அதை மாற்ற முடியல. யாருக்குன்னா இன்னைக்கு புரியுதா? They were not able to change. They wanted it, but they themselves could not change it. ஐயோ, இந்த சத்தியம் நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் முதல் முறையாக கேட்குறேங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியாது, முதல் முறையாக ஆவியானவருக்கு முன்பாக இந்த புல்பிட்டில் நின்று சொல்கிறேன். This is the first time ever I am hearing to this kind of a message and this kind of a revelation. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லலாம். நானும் ஒரு 30 years I have been going to church. I have been hearing lot of sermons. I have heard a lot of things. I have read this Bible. ஆனா இன்றைக்கு வருகிற இந்த ஒரு revelation is really powerful. I'm telling you. அவங்களே போய் விழுந்தாங்க. அவங்களே அதிலிருந்து வெளியில வர முடியல. அவங்க நினைச்சா கூட அதிலிருந்து வெளியில வர முடியலங்க. They were not able to. ஒரு வாட்டி நியமிச்சாங்க, ஒரு வாட்டி வேண்டும் என்று பலவந்தமாய் கேட்டாங்க. ஐ வாண்ட் என்று சொல்லி பிடிவாதமாய் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் சாமுவேல். எவ்வளவோ ஆண்டவர் துக்கப்பட்டார். அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் வேண்டும் என்றால் வேண்டும். They were stubborn. They wanted. They got it. But அதற்கு பிறகு வந்த எந்த ராஜாக்களும் அவர்களுக்கு எந்த நன்மை செய்யாத போது they could not change the system. They could not change the system. It was by default it kept happening. இஸ்ரவேலுக்கு என்ன கொண்டு வந்திருந்தார்கள்? அந்த எண்ணம் புதிய ஏற்பாடு வரைக்கும் அது மாறவே இல்லை. It kept. அவங்களை என்ன பண்ணி கொண்டது? அது யாரோ ஆண்டவரை தவிர வேற யாரோ ஆளுகை செய்கிற காரியம் அவங்க வாழ்க்கையில் வந்து விட்டது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆளுகை நீங்க மட்டும் செய்யணும் ஆண்டவரே. I don't want to fall that I don't want to fall into a place where I cannot come back. Are you understanding me? There is no return. இதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டே இல்லைங்க. அமெரிக்காவே இருந்தாலும் ரிட்டர்ன் டிக்கெட் வேணும் தெரியுமா? ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரிட்டர்ன் டிக்கெட்டு இதுக்கு நோ ரிட்டர்ன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இங்க இருக்கிற எந்த ஜனமும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் ஆண்டவரே அப்பா பிடிவாதமாய் கேட்டு பெற்றுக்கொண்டு தாங்களே கேட்டு விழுந்து விட்டதில்ல ஆண்டவரே வரக்கூடாத அளவுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் விடுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு எச்சரித்து என்னை பாதுகாத்து கொண்டுங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு எனக்கு உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பிறப்பித்தவர் நீர் என்றால், என்னுடைய தேவன் நீர் என்றால், நீர் மட்டும் எனக்காக தீர்மானங்கள் எடுங்க ஆண்டவரே. You take the decision, Lord. Lord, I will stick by the original plan. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுங்க, I will stick by the original plan, Lord. சொல்லி பாருங்க, I will stick by the original plan. நான் ஒரிஜினல் பிளானோட ஒட்டிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அதோடு நான் என்ன பண்ணுகிறேன்? ஒட்டிக்கொள்ளுகிறேன். இவர்களுக்கு no point of return. அதற்கு அப்புறம் succession, it kept going, it kept coming, it kept. அதுதான் that is the danger of halting in the wrong place, pitching in the wrong place. எந்த இடத்துல? தவறான இடத்துல. கொஞ்சம் ஹால்ட் தான், கொஞ்சம் ஸ்மால் ஹால்ட். பிசாசுக்கு அது போதும். ஒரு நாள் போல, ஒரு வாரம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, 2 வாரம் வித்தியாசம் தெரியாது, 3 வாரம் வித்தியாசம் தெரியாது, 4வது வாரத்திலிருந்து அது வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதனுடைய தாக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வார்த்தை இல்லாத வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால, I don't want to halt in any place, Lord. Lord, I don't want to halt ஆண்டவரே. அந்த பல ஆண்டவரே உங்களுக்கு சித்தமில்லாத இடங்களில் நான் தங்க மாட்டேன். There is a difference to move and தங்கிறதுக்கும் போகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
ತಂಗಿರೋದಕ್ಕೂ ತಂಗುವುದಕ್ಕೂ ಹೋಗುವುದಕ್ಕೂ ಏನಿದೆ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ಬಿಡಮ್ಮ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಸ್ಲೇ ಇಲ್ಲ ನಾನು, ಪಾಪ. ಕನ್ನಡ ಬೇಕು ನಮಗೆ. ಸಮುವೇಲನು ಜನರಿಗೆ, ಬನ್ನಿರಿ ಗಿಲ್ಗಾಲಿಗೆ ಹೋಗಿ ಅರಸುತನವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸೋಣ. ಏನ್ ಮಾಡೋಣ? ಇದರಲ್ಲೂ ಏನಿದೆ? ಸ್ಥಿರಪಡಿಸೋಣ ಅನ್ನಲು ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸೌಲನ ಅರಸುತನವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ. ಸೌಲನ ಅರಸುತನವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ. ಯಾರ ಅರಸತನವನ್ನು? ಸೌಲು. என்ன பண்ணிட்டாங்க? அவன் அரசத்தனವನ್ನು. எனி அதர் லாங்குவேஜ் யூ ஹேவ், யூ கேன் ரீட். ஐ லைக் லாங்குவேஜஸ். மரள. This is renewing. What are they renewing? You are first king. You are getting my point here? இதுக்கு முன்னாடி ராஜா இருந்தா அதை ரெனியூ பண்ணலாம். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்தா அதை ரெனியூ பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தா அதை ரெனியூ பண்ணலாம். பாஸ்போர்ட்டே இல்லைன்னா எதை ரெனியூ பண்ணுவீங்க? Why are they calling it renewing? எது ஸ்திரப்படுத்தணும்னு ஏன் சொல்றாங்க? எது இருந்தது? நிச்சயமாகவே உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் ஆண்டவராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். ஆனால் இவங்க என்ன பண்றாங்களா? ரெனியூ பண்ணி நியூவா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ எம் நாட் கோயிங் டு ரெனியூ எனி பிளான் இன் ஜீசஸ் நேம். ஏதாவது ரெனியூ பண்ணாதீங்க. சும்மா ரெனியூ பண்ணிட்டே இருந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க? தி ரெனியூட் சம்திங்கா. என்ன பண்ணாங்க? அந்த ஒரிஜினல் பிளான் விட ஏதோ ரெனியூ சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துறாங்களாம். ஆனா இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க. ಓದಿಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಸ್ಥಿರಪಡಿಸೋಣ ಅನ್ನಲು ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ. ಅವರೆಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲರೂ ஒரே மனதாய் போயிட்டாங்க. எவ்ரிபடி காட் இன்டு தட் மோட். நீ மாத்தும்போது நீ மாத்திரம் இல்லை, உன்னுடைய பிள்ளைகளுடைய டெஸ்டினி கூட மாறுது என்று இன்றைக்கு நீயும் நானும் அறியணும். நீயும் நானும் எடுக்கிற முடிவுனால என்னது? It changes the destiny of the generation. அது உன்னோட போகலையே, உன்னோட போகல. இது சின்ன விஷயம் தானே. இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. சின்ன விஷயம் தாங்க, சின்ன ஹால்ட் தான், சின்ன விஷயம் தான் டெஸ்டினியை மாற்றி போட்டு விடும். இன்றைக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவன் ராஜாவா இருக்கணும் என்று சொன்னால், நான் இன்றைக்கு தேவனை ராஜாவாக கொண்டாட வேண்டும். இன்றைக்கு நான் தேவனை தேவனாக மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு நான் ஒரிஜினல் பிளானோட ஒட்டி கொள்ளணும். இன்றைக்கு நான் தேவனை தேவன் என்று ஆராதிக்கணும். இன்றைக்கு நான் செய்வதுதான் என் சந்ததிக்கு உறுதி. ஆமென், ஆமென், ஆமென்.